பெருமானை பார்த்தாவே நமக்கு நம்மளுடைய பிறப்பு இறப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்புமிக்க அடிமைத்திறம் உள்ள போதை இவ்வாறு பயனாகும் என்பார். ஆறா அன்பின், அது எப்போ அந்த நிலை நமக்கு வரும்? பெருமானை பார்த்தாவே நமக்கு பிறப்பு நீங்கும்னா அந்த அளவுக்கு நம்ம அடிமைத்தரத்தில் இருந்தால் தான் நமக்கு. அம்பிரான் அடிமைத்தரத்தின் உயர் சால்வின் மேன்மை தரை சொல்லார் அப்படின்னா இளையான்குடி மாறனாயன் கோணத்தில் முதல் பாட்டில் 2வது வரியா அதானுங்க. அதான் ரொம்ப முக்கியங்க. பெருமானுடைய திருப்படி எல்லாரும் ஆடுவார் அடி சூடுவார் எல்லாருமே வச்சிருப்பாங்க பெருமான் திருப்படி. ஆனால் அந்த அடிமை திறம் அப்படிங்கிறது இளையான்குடி நாயனர்னு சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துல. அதான் ரொம்ப முக்கியங்க. தம்பிரான் அடிமை திறத்தின் உயர் சார்பின் மேன்மை தரித்துள்ளார் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. அதை எப்படி போய் பேசுவாரான் அடியார்கிட்ட, அந்த புராணத்தில் சொல்றாரு பாருங்க. அப்படியே அடியார்கள் வந்தாங்கன்னா செவிப்புலத்து ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தபின், அப்புறம் அதுக்கு பிறகுதான் கொண்டு வந்து மனைப்பு வந்தெல்லாம் வருங்க. ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தபின் அப்படின்னா அப்படியே பணிவா பேசுவாராம், இனிமையா பேசுவாராம், வந்தவங்களை பத்தி உயர்வா பேசுவாராம், தன்னை பத்தி தாழ்வா பேசுவார். அதுதான் அடியாருடைய இயல்பு. பத்தராய் பணியார் புராணத்தில் அதே மாதிரி ஒரு பாடல் இருக்கு. ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக புதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். எப்படி பேசணுங்கிறது அங்கே சொல்றார். அது பத்தராய் பணியார் புராணத்தில் தான் சொல்றார். பேசுவன பணிந்த மொழி, அப்புறம் என்னம்மா இனியனவே பேசுவார். அப்படி பணிவா பேசணும், அடியாள்கிட்ட இனிமையா பேசணும். அடியாள்கிட்ட எப்படி போகணும்? தாய் பசுவுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு கன்று போல இருக்கணும். சித்தியாரா தான் சொல்லுதுங்க. ஆசையோடும் 12ஆம் சூத்திரத்தில் ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து பூசி மொழிந்து அருளியான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய. அந்த இன்பம் எப்போ வருதோ அப்போ நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கிறோம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அந்த அடியாரை பார்த்தா அந்த இன்பம் எப்போ வருதோ அப்போ எப்போ வேணாலும் வரலாம் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு உடனே வந்துடும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு வரும், எப்போ வேணாலும் வரும். அந்த இன்பம் வரணும். அதுதான் ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்துட்டு. அதுக்கு முன்னாடி 4 வரி சொல்றாரு பாருங்க. அரணுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் அப்படின்ட்டு. யார் ஒருத்தருக்கு அடியார்கள் மேல